ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் மொபைலில் வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இதில் ஒரு 2 அப்ளிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். இதில் உங்களுக்கு தேவையான ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் மேல் பக்கம் உங்கள் ஃபோட்டோ ஒன்று ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அடுத்தது கேமரா, அடுத்தது வீடியோ கீழே கிளிக் பண்ணிட்டு அது வீடியோவையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்க அந்த 3 லைன் பட்டன் கிளிக் பண்ணி ஃபினிஷ் அதை கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த ரேஷியோவில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளான வழி தான் இது. உங்கள் ஃபோட்டோ வச்சு கீழே ஏதாவது பாட்டு வைக்கலாம். நான் ஒரு சாம்பிள் காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு படத்தோட இது வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக நீங்களே வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் இன்னும் ஏகப்பட்ட டிசைன், ஃப்ரேம், அது இது நிறையா இருக்குது. அதை பற்றி இதில் பார்ப்போம். இந்த 2வது அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் சூஸ் இமேஜ் அதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சது இல்லை படத்தோட ஃபோட்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 அப்ளிகேஷனோட லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ இதில் ஒரு ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணுறேன். இது உங்கள் ஃபோனுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த 3வது இதாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே கிராப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ஓகே கொடுத்துக்குங்க. இதில் அப்பப்போ நடுவில் ஆட் வரும். அது ஒரு 2 செகண்டு 3 செகண்ட் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்து இதில் மியூசிக், செலக்ட் மியூசிக். நீங்கள் ஏதாவது பாட்டை ஆட் பண்ணோம்னா அதில் சாங் ஒன்று, நான் ஒரு சாங் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஃப்ரேம், தீம், கலர்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இதில் நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அதை நீங்கள் 1 by 1 கிளிக் பண்ணி எது சூட்டபுளாக இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு கலர்ஸ் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. கலர்ஸ் அதிகமாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் விருப்பம் போல் செலக்ட் பண்ணிக்கங்க. இது எல்லா டிசைனும் கீழே வரிசையாக இருக்கும். ஏகப்பட்ட டிசைன்ஸ், ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ஃப்ரேம் வேணுன்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒன்று அடுத்து இது வந்து ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, இல்லை சென்டரில் எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதில் ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணி கூட வச்சுக்கலாம் பிக்சரை. இந்த டெக்ஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிவிட்டு நடுவில் இந்த பிக்சரில் ஏதாவது எழுதுறதா இருந்தால் ஆன் பண்ணி எழுதிக்கலாம்.
அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு மேலே சேவ் பட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா போதும், டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்தே நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான். ஈஸியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்களே உருவாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.